4 பேரின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக சபாநாயகர் சொல்லி இருப்பது சட்டப்படி சரியா? அதாவது சட்டப்படியும் மட்டுமல்ல, அறத்தின்படியும் அது சரி கிடையாது. ஏன்னா 25 எம்எல்ஏக்கள் மீதான டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் பெண்டிங்ல இருக்கு. இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லி எடப்பாடி தரப்பு ஏற்கனவே சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறது. சபாநாயகர் இது தொடர்பாக நான் உரிய முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் தொடர்பான ப்ராசஸ் இனிஷியேட் ஆயிடுச்சு. ஆனா அது சபாநாயகர்கிட்ட பெண்டிங்ல இருக்கு. பெண்டிங்ல இருக்கிறப்போ டிஸ்குவாலிஃபிகேஷனை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்ல 3 பேர் திடீர்னு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யறாங்க. இப்போ சபாநாயகர் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் இன்னமும் பெண்டிங்ல வச்சிருக்கிற சபாநாயகர் இதுல மட்டும் ரொம்ப வேகத்தோட செயல்பட்டு உடனே ஏற்றுக்கொண்டேன்னு அறிவித்தார் இல்லையா? அப்படி செய்யாமல் இதையும் பெண்டிங்ல வச்சிருந்திருக்கணும். அதாவது ஏற்கனவே டிஸ்குவாலிஃபிகேஷன் சம்பந்தப்பட்ட ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, அது என் டேபிள்ல பெண்டிங்ல இருக்கு. அப்படிங்கிறப்போ உங்களுடைய ராஜினாமா தொடர்பா உடனடியாக என்னால் முடிவெடுக்க முடியாது. உங்க கடிதத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் இது தொடர்பான முடிவை பின்னர் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை பெண்டிங்ல வச்சிருக்கணும். அது செஞ்சிருந்தால் ரொம்ப நடுநிலைமையான விஷயமா இருக்கு. ஆனால் எடப்பாடியார் கேட்டுக்கொண்ட டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் பெண்டிங்ல வச்சிருக்கிற சபாநாயகர் அதிமுக எம்எல்ஏ பதவியில் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொன்னது உடனடியாக ஆன் த ஸ்பாட் ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறது சபாநாயகருடைய நடுநிலைமை பற்றிய சந்தேகத்தை எல்லோருக்கும் உருவாக்கி இருக்கிறது. இப்ப என்ன ஆகும்னா, சபாநாயகருடைய இந்த முடிவை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போவாங்க. அப்ப கோர்ட்டுக்கு போறப்போ அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் சபாநாயகர் பெரியவரா, சட்டப்பேரவை பெரியதா, நீதிமன்றம் பெரியதா, இப்படியெல்லாம் போய் நிற்கும். தேவையே இல்லாத ஒரு சட்ட சர்ச்சையை சபாநாயகர் உருவாக்கி இருக்கிறார். இதை ரொம்ப சிம்பிளா அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஜஸ்ட் இவர்களுடைய ராஜினாமா கடிதத்தையும் பெண்டிங்ல வச்சிருந்திருக்கலாம். கொஞ்சம் முடிவெடுக்கிறத ஆற போட்டிருக்கலாம். இல்லாட்டி டிஸ்குவாலிஃபிகேஷன் தொடர்பா எப்ப முடிவெடுக்கிறாரோ அதே டயத்துல இதன் மீது முடிவெடு